ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு 4 டைப் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலம் சார்ட்டு, செகண்ட் வந்து பார் சார்ட்டு, மூணாவது வந்து பை சார்ட்டு, நாலாவது வந்து லைன் சார்ட்டு. ஸோ சார்ட்டை வந்து நம்ம எப்பப்போ எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குல்ல. ஸோ இந்த டேட்டா வந்து எதை பற்றின டேட்டா அப்படின்றது பாருங்கள். இப்போ ஒரு எம்ப்ளாயி நேம்ஸ், இங்கே செட் ஆஃப் எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேலரி வந்து எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அருணுடைய சேலரி எவ்வளோ, பாலாவோட சேலரி எவ்வளோ, திவ்யாவுடைய சேலரி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்பேரிசன். இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சார்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலம் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ காலம் சார்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபுல்லாக மவுஸில் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேலே அந்த ஹோம், இன்செர்ட், பேஜ் அவுட்டு, பேஜ் லேஅவுட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதில் வந்து இன்செர்ட்டில் போயிருங்க. இன்செர்ட்டில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி சார்ட்டுன்ற டைட்டில், சப்டைட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா சார்ட்ஸும் இருக்கும். இது எல்லாமே சார்ட்டு தான். இது வந்து இப்போ மேலே வச்சிங்கன்னா வரும். இது வந்து காலம் சார்ட்டு. ஸோ இது வந்து பார் சார்ட்டு. இது வந்து ஸ்டாக் சர்ஃபேஸ் ஆர் ரேடார் சார்ட்டு. இந்த மாதிரி இது லைன் சார்ட்டு. இந்த மாதிரி இது வந்து பை சார்ட்டு. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் சார்ட் இருக்கும், சார்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஒரு 4 சார்ட் டைப் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து காலம் சார்ட்டு. ஸோ காலம் சார்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த காலம் சார்ட் வந்து போடுறதுக்கு வந்து இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் 2D காலம் இருக்குல்ல, இந்த 2D காலமில் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இந்த மவுஸில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி வரும். அந்த ட்ராக் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஓரமாக வந்து தள்ளி வச்சுருங்க. அப்படி தள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி சார்ட்டை வந்து இது வந்து கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து அருணுடைய எவ்வளோ சேலரி இருக்குது, பாலாவுடைய எவ்வளோ சேலரி அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து இந்த சார்ட்டை பார்த்தே நம்ம வந்து சொல்லலாம் யாருக்கு அதிக சேலரி கொடுக்குறோம் அப்படின்றது இந்த சார்ட்டே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கோபாலுக்கு அதிகமாக சேலரி வந்து கொடுக்குறோம். இந்த பாருங்கள், நியர்லி 20,000 கிட்ட கொடுக்குற மாதிரி சார்ட் வந்து நம்ம காட்டுது. அப்போ இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கோபாலுக்கு வந்து இதில் 19,500 ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து அவருக்கு தான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதை தான் இந்த சார்ட்டும் காமிக்குது. ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட் யாருக்கு இது காமிக்குது அப்படின்ற திவ்யாவுக்கு வந்து லோவஸ்ட்டை காமிக்குது, 5,000க்கு கீழே காமிக்குதா. ஸோ திவ்யாவுக்கு வந்து 4,400 தான் இந்த லிஸ்ட்டில் வந்து காமிக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டேட்டா வந்து 1 செகண்ட். ஸோ அதுதான். ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்க டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த காலம் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து காலம் சார்ட் வந்து இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார் சார்ட் வந்து நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு அட்டரன்ஸுக்காக பயன்படுத்துங்க பார் சார்ட் எப்போதுமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்குது, அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க அப்படின்றது இருக்குது. அருண் வந்து 23 நாள் வந்திருக்காங்க, பாலா வந்து 24 நாள் வந்திருக்காங்க, திவ்யா 22 நாள் இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஒரு அட்டரன்ஸ்க்காக இப்போ நான் ஒரு கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டியூஷன் கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னா அந்த டியூஷனுக்கு எத்தனை நாள் வராங்க. இப்போ அருண் வந்து 23 நாள் வந்திருக்காங்க, பாலா வந்து 24 நாள் வந்திருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை வந்து பார் சார்ட்டில் வந்துட்டு நம்ம காட்டினோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ பாருங்கள், அதே மாதிரி டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டுக்கு மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு இதில் வந்து பார் சார்ட்டில் வந்து செகண்டில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2D பாரில் ஃபஸ்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கீழே வந்து அப்படியே வந்துடும். எத்தனை நாளுன்றது வந்துடும், யாருன்றது இந்த சைடு வந்துடும், எத்தனை டேஸ்ன்றது கீழே வந்துடும். 0 நாள், 5 நாள், 10 நாள், 15 நாள், 20 நாள், 25 நாள், 30 நாள். ஸோ யாருன்னா கோபால்ன்றது 25 நாளைக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து முருகேஷ், மணி, இவங்க 3 பேர் ஈக்குவலாக வந்த மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். கோபால் வந்து 26 நாள் வந்திருக்காங்க, முருகேஷ் 26 நாள், மணி 26 நாள். ஸோ அதுதான் மூணுமே இங்கே கோடு வந்து ஈக்குவலாக காட்டுது, 25க்கு மேலே காட்டுது. ஸோ யார் லோவாக வந்திருக்காங்க அப்படின்றது இந்த பாரை வச்சு நம்ம வாசன்றவங்க ரொம்ப லோவாக வந்திருக்காங்கன்றது இந்த டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருது. இந்த டேட்டாவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த டயக்ராம் பார்த்தாலே அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் யார் வந்து லோவாக வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ ஒரு டேட்டாவிலேருந்து நம்ம வந்து பார் சார்ட்டாக அந்த டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் பார் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பை சார்ட்னா என்னன்றது பார்க்க போகிறோம். பை சார்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அதில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். அது வந்து பை சார்ட்டில் வந்து காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் டக்குன்னு. இந்த மாதிரி டேட்டாவில் வந்து 21, 15, 12, 8ன்னு வரிசையாக இருக்குல்ல. ஸோ இதை காட்டியும் இந்த டேட்டாவை காட்டியும் நம்ம வந்து அதை பை சார்ட்டில் காமிச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஒன் செகண்ட். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு இந்த டேட்டாவை வந்து எப்படி நம்ம வந்து பை சார்ட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுக்கு போகிறீங்க. இன்சர்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து கீழே வந்து ஒரு ரவுண்ட் டயக்ராம் போட்டிருக்கோம். அதுதான் பை சார்ட்டு. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2Dயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2Dயில் ஃபஸ்ட் ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை எப்போதும் போல் ஓரமாக நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சிங்கன்னா இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது இது கீழே வந்து கலர்ஸு இந்த கலரில் தான் வரும் பை சார்ட்டு. ஸோ எந்தெந்த கலரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ன்றது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஹச்ஆர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டயக்ராமில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹச்ஆர் கீழே கொடுத்துருக்க சேல்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு ஈக்குவலாக இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹச்ஆர் வந்து 21, சேல்ஸ் வந்து 15 காட்டுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓரளவு சேமாக தான் இருக்குது. அப்போ இதுலேயும் ஈக்குவல் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இது வந்து எந்த இதுனா அக்கௌண்ட்ஸு. ஸோ அக்கௌண்ட்ஸில் 22 தான் இருக்காங்க. ஸோ 22, 21, 15 இது 3 தான் ஹையஸ்ட்டு. இது 3லேயும் அதிகமான ஆக்குப்பை காட்டுது பாருங்கள். அந்த கலர் வந்து ஜாஸ்தியாக காட்டுது, மற்றதெல்லாம் கம்மியாக காட்டுது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இதுதான் பை சார்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ பேர் ஆக்குப்பை பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கு நம்ம வந்து இந்த பை சார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன் சார்ட் வந்து பார்ப்போம். லைன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒருத்தருடையது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களுடைய கம்பேரிசன்னு அந்தந்த நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து சார்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைன் சார்ட்டுன்னா ஒருத்தருடைய இப்போ நான் இருக்கேன். இப்போ என் பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரமேஷோடைய 8 மாத பெர்ஃபார்மன்ஸ் அவர் ஏப்ரல் மந்தில் எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்காருன்றது இங்கே காட்டியிருக்காங்க. மே மந்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஜூன் மந்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஜூலை மந்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இது டேட்டா, சேல்ஸ் கொடுத்துருக்கான டேட்டா. ஸோ இதில் வந்துட்டு இதை வந்து லைன் சார்ட்டில் நம்ம வந்து காட்டலாம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை லைன் சார்ட்டில் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா Ctrl+A கொடுத்துக்கோங்க. Ctrl+A கொடுத்துட்டு இன்சர்ட்டு போகிறீங்க. இன்சர்ட்டு போய்ட்டு இங்கே இருக்கும் லைன் சார்ட்டு. ஸோ இங்கே தெரியுங்க, மேலே வச்சாலே வந்துடும். ஸோ லைன் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2Dயில் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓரமாக நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சிங்கன்னா இது ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸு எப்படி போகுது, அவங்க ட்ரெண்ட் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெண்ட், சேல்ஸ் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு. எம்ப்ளாயி நேம் ரமேஷ்னு இங்கே கொடுத்துட்டாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்றத கொடுக்காங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. அதாவது 10 to 15க்குள்ளே ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்படியே டவுன் ஆகியிருக்காங்க. சேல்ஸ் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே கிராஜுவலாக சேல்ஸ் ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்புறம் அப்படியே டவுன் ஆகிருக்கு. ஜனவரி மாதம் ரொம்ப டவுன் ஆகிருக்கு அப்படின்றத அவருடைய சேல்ஸ் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லைன் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 4 டைப் ஆஃப் சார்ட் வந்து பார்த்துருக்கோம். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.